தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்மளுடைய MST iCore 2.0 இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லேயும் நல்லபடியாக நமக்கு பை ஜோன் செல் ஜோனை கொடுக்குது. நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் மூலமாகவும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை வித்தவுட் கன்ஃபர்மேஷன் மூலமாக ட்ரேட் பண்ணலாம். நம்ம இண்டிகேட்டர் எப்படி உங்கள் சார்ட் கூட கொண்டு வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக மூணு ஸ்டெப் இருக்குது, 4 ஸ்டெப்புன்னு சொல்லிக்கலாம். ஒன்று, நம்ம trading.com உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மூணாவது, நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைஃப் டைம் வேலிடிட்டி அவைலபிள், கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். மூணாவது, இந்த இண்டிகேட்டர் trading.com உள்ளே வந்துட்டு இங்கே செட்டிங்ஸில் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு இன்வைட் ஒன்லிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இண்டிகேட்டர் அந்த இடத்துல இருக்கும், அதை ஆட் பண்ணிக்க நம்ம செட்டிங்ஸ்குள்ளே. நீங்கள் எந்த ஸ்கிரிப்டை ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இனிஷியலாக நம்ம இண்டிகேட்டரில் இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி விஷயங்கள் 5 டிஜிட்டுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டைனி 2 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க. நீங்கள் 1:2 ரேஷியோ வச்சாலும் சரி, 1:1 வச்சாலும் சரி, உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து அதிகமான டார்கெட் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 லாட் எடுங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு டார்கெட்டை புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து காஸ்ட் வச்சுருங்க. செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள், எக்ஸிட் ஆயிருங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக 1:2 யூஸ் பண்ணுங்கள். 1:1 வந்தோடனே ஸ்டாப் லாஸை காஸ்ட் வச்சுருங்க. அப்புறம் 1:4 யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் 1:6 போங்க. இப்படியே 1 by 1 நீங்கள் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா மார்க்கெட்டு என்றைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் 100% ஷியூர் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. நம்ம வந்து ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் நம்மளுடைய லாஸை விட ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். அதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ வாங்க, இன்றைக்கி 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது. நிஃப்டியில் நான் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக டெய்லி ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் காட்டுறேன், இல்லை ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் காட்டுறேன். இது வந்து அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மற்ற ஸ்கிரிப்டில் லாஸ் தான் அர்த்தம் கிடையாது. ஏன்னா வீடியோ லென்த்து வந்து பெருசாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் முழுமையான வீடியோ பார்க்க மாட்டீங்க. நான் சொல்கிற முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆகிரும். ஸோ அதனால் 5 நிமிஷம் அதிகபட்சம் இருக்கிறத நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதுக்குள்ளவே வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னாச்சு பாருங்கள், நம்மளுடைய என்ட்ரி வந்து 19,840.95 வந்து ஹை போயிருக்கு. என்ட்ரி வந்து 19,839.70 கரெக்டான முறையில் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்மளுடைய கான்செப்ட் என்ன, மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே மேலே 2 லைன் ஃபார்ம் ஆகும், கீழே 2 லைன் ஃபார்ம் ஆகும், நடுவில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இந்த நடுவில் லைன் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது புல்லிஷ் R3C பேட்டர்ன் இருக்குது, இது பிரேக் பண்ணி அங்கே போகுது அப்படின்னா இங்கேருந்து மேலே வரைக்கும் போகும். அதே மாதிரி இங்கேருந்து ஏதாவது உடச்சி கீழே போகுது, ஒரு பெரிஷ் R3C பேட்டர்ன் இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல சூப்பரான முறையில் பெரிஷ் R3C பேட்டர்ன் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ அது பிரேக் பண்ணும்போது திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்மளுடைய MGR ஜோன்லேருந்து பை ஜோன் வரைக்கும் போகும். அப்படிங்கிறது ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த மிட் பாயிண்டே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால உடனே பண்ண வேண்டியது, நம்மளுடைய இண்டிகேட்டர் செட்டிங்ஸுக்கு போன உடனே பையை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அப்படியே செல் டார்கெட் எனேபிள் பண்ணுங்கள், அப்படியே பை டார்கெட் எனேபிள் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரிவர்சல் என்ட்ரிக்கு நீங்கள் போகணும். அதுக்காகத்தான் டிடிபிங்கிறது ஃபஸ்ட்டு செல்லுக்கும் செகண்ட் பைக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டு. சப்போஸ் இதை உடச்சிக்கிட்டு மேலே போச்சுன்னா இது வரைக்கும் மேலே போகும், இது வரைக்கும் தான் மேலே போகும், அப்புறம் கீழே வரும். அதே உடச்சிச்சுன்னா அங்கே மேலே போயிடும். நேற்று நம்ம லைவ் செஷன் வச்சோம். லைவ் செஷன்லேயே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எல்லாரும் பாருங்கள். டவுட் இருந்தால் திருப்பியும் கேளுங்க. கரெக்டான முறையில் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸை கொண்டு போய்ட்டு காஸ்ட் வச்சிருந்தோம். செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் லாஸை கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சிருந்தோம். இப்போ தேர்ட் டார்கெட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது நமக்கு டார்கெட் கொடுக்கலாம், இல்லை சம்டைம் வந்து ரிவர்ஸ் வந்து எஸ்எல்ல ஹிட் ஆகலாம். ஓகேவா? ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதே சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் நம்ம ஒவ்வொரு ட்ரேடிங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். மறந்தும் நீங்கள் இது பிளைண்டாகவே இந்த வீடியோ பார்த்துலாம் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு அலர்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, நிறைய பேர் காலையில் 5:55க்கு நீங்கள் வந்து ஜூமில் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிடுறோம். 5 மணிக்கு எழுந்திரிக்க நல்லது தான். ஆனால் ட்ரேடிங்காக எழுந்திரிச்சு அந்த மாதிரி பண்ணுறேன், இது மாதிரி பண்ணுறேன், அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், 65,000 ஃபீஸ், 75,000 ஃபீஸ், அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை போட்டு மண்டையை கழுவி நம்ம பணத்தை பிடிக்கிடுவானுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவனுங்க மட்டும் பிடிக்குது பார்த்தாம அவனுங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் 2-3 நாள் கூட டையப் வச்சுக்கிட்டு அவனுங்களும் ஆளுக்கு பாதி பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்டேருந்து காசை பிடுங்குறானுங்க. நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. யூடியூப்பை திறந்தாலே வெறும்
நம்ம ஒரே ஒரு நாள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நம்பர் கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். 1008 ஃபோன் கால் வருது. அது பண்ணுறியா, இது பண்ணுறியா, அந்த இது பண்ணுறியா, இது பண்ணுறியான்னு சொல்லி நம்ம உசுரை போட்டு எடுக்கிறானுங்க. எனக்கே அதிகமான கால்ஸ் வரும், ஹிந்தியிலே பேசுவானுங்க. நம்ம கடுப்பாகி திட்டவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சரியான ஹாஸ்பிட்டலில் இருப்போம், பைக்கில் டிரைவிங் பண்ணிகிட்டு இருப்போம், ஸ்கூலில் இருப்போம், காலேஜில் இருப்போம், ஏதாவது வேலையில் இருப்போம். அப்போதைக்கு ஃபோன் பண்ணி அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டு உசுறு எடுப்பானுங்க. இதுக்கு நான் பண்ணுற ஒரே ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, ஹிந்திக்காரன் பேசினான்னா நான் என்ன பண்ணுவேன், தமிழ்னு சொல்லுவேன். இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்பான், அதுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், தமிழ்மே. உடனே என்ன பண்ணுவான், ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவான். இதனால் நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து தமிழ் சொல்கிறனால நம்முடைய தமிழ் மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து அவன் வந்து தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவான், இல்லைன்னா தமிழுங்கிறதுனால திருப்பி நமக்கு கால் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் நீங்கள் கஸ்டமர் கேர் சர்வீஸ் கால் பண்ணாலும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிச்சுன்னா, இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷில் பேசாதீங்க, ஹிந்தியில் பேசாதீங்க, தமிழில் மட்டும் பேசுங்க. அப்படி நீங்கள் பேசினா மட்டும்தான் நம்ம ஆளுங்களுக்கு கஸ்டமர் கேரில் வேலை கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் தெரிஞ்ச மக்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஓரளவு படித்த மக்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் நல்லாவே தெரியும். அப்போ தமிழை மட்டுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தமிழ் தெரிஞ்ச நம்ம மக்கள் வந்து தமிழ் அதிகமாக பேசணும், தமிழ் மேலே நேசம் கொள்ளணும், தமிழ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். தமிழ் யூஸ் பண்ணுறது, தமிழை உபயோகப்படுத்துறது உங்களுக்கு வந்து கேவலமாக நினைக்காதீங்க, தமிழ் அதிகம் பேசுங்க. எனக்கு இங்கிலீஷில் வீடியோ போடுறத விட தமிழில் வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும். என் தமிழும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த யூஸ் பண்ணுற டெக்னிக் என்னென்னா, இப்படி யூஸ் பண்ணுறேன். ஒரு காலில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி நம்ம தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்மளோட ஃபோன் கட் பண்ணிட்டு போயிடுவான், இல்லைன்னா தமிழ் தெரிஞ்ச மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பான். நீங்கள் கஸ்டமர் கேர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி பேசினாலும் நீங்கள் என்ன பேசணும், தமிழ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பேசுங்க. சப்போஸ் நீங்கள் அமேசானில் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே ஆப்ஷன் இருக்கும், கால் பேக் சர்வீஸில் ஆப்ஷன் இருக்கும், தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுங்க. ஆங்கிலம் என்பது அறிவுக்காக இருக்கணுமே தவிர நம்முடைய மொழியை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. அதனால் 2 மொழிக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆனால் தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் தாய்மொழிக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம், கன்னடா இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், எது உங்கள் தாய்மொழியோ அதுக்கு நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதை நல்லா படிங்க, அதுக்கு நல்லா நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க. ஸோ இதுதான் என்னோடய மெசேஜ். நிறைய அனுபவிக்கிறேன், டெய்லி கால்ஸ் வந்து தொல்லை பண்ணுறானுங்க. அதே போல் ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம லைவ் ட்ரேடிங்லாம் உங்களுக்கு காட்டுறோம், என் கூட நீங்கள் சேர்ந்து ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லுவானுங்க. ஆனால் என்ட்ரி மட்டும் தான் நம்ம கூட சேர்ந்து போடுவானுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் வெளியே வந்துட்டு அவனுக்கு போய் அவங்க வேலையை பார்ப்பானுங்க, நம்ம தான் இங்கே உட்காந்துருக்கணும். அதனால் அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா மெயில் போட்டு ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாத்துக்கணும். மற்றவன் நம்ம பணத்தை பாதுகாக்க மாட்டான், மற்றவன் நமக்காக ட்ரேட் பண்ணி கொடுக்க மாட்டான். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கு நம்ம டூல் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன், ஒவ்வொரு விஷயமா நானும் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு அட்வைசர் சொல்லலாம், இல்லை ஒரு வெல் விஷர்னு சொல்லலாம். அது வந்து மிஸ்டர் சாந்து பாபா, பெங்களூரில் இருக்கார். அவர் வந்து 199 சார்ஜ் பண்ணுவார், இல்லைனா 999 சார்ஜ் பண்ணுவார். நல்ல கால்ஸ் கொடுப்பாரு. அது வாங்குகிற காசுக்கு டைரெக்டாக மீட் பண்ணுறங்கிற பேரில் நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அந்த சாப்பாடு மட்டுமே நமக்கு 300 400 ஒர்த்து இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ரொம்ப பிடிக்கும். அவரும் என்ன குருவாக எடுத்துக்கிட்டு நான் அவர்கிட்ட பல விஷயங்கள் கற்றுருக்கேன். அவரும் நிறைய என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய குரூப்பில் ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லி குரூப் வச்சுருக்காரு, சாந்து பாபான்னு குரூப் வச்சுருக்காரு. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிட்டு, அவர்கிட்ட கற்றுக்கிட்டு, அவர் கொடுக்குற கால்ஸை, கொடுக்குற ஸ்டாப் லாஸை ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி உங்களால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், எந்த டவுட்ஸ்னாலும் கேளுங்க. நன்றி, வணக்கம்.